டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம தென்னையில் ரூகோஸ் என்கின்ற வெள்ளை சுருள் ஈக்கள் அப்படிங்கிற மேலாண்மை அப்படிங்கிற தலைப்பில் கலந்துரையாட இருக்கிறோம். அதாவது சுருள் வெள்ளை ஈக்களினுடைய மேலாண்மை அப்படிங்கிற தலைப்பில் கலந்துரையாட இருக்கிறோம். தென்னை சாகுபடி செய்துள்ள வேளாண்மையாளர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தரப்படும் தகவல்கள் கண்டிப்பாக பயனுள்ள ஒரு தகவல்களாக இருக்கக்கூடும். இந்த தலைப்பு குறித்த உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நிகழ்ச்சியின் போது திரையில் காண்பிக்கப்படும் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களது கேள்விகளையும் நீங்கள் கேட்கலாம். நமது அத்தனை கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்கள் தருவதற்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இணையறாரு கோயம்புத்தூரில் இருக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பூச்சியியல் துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் அழகர் அவர்களை தொலைக்காட்சியின் சார்பாக நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். பொதுவாகவே இப்போ தென்னை மரம் அப்படிங்கிறது சாகுபடி செய்யக்கூடிய வேளாண்மையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குறிப்பாக தென்னை மரம் பொழுது இப்போ இந்த வெயில் காலத்தில் நம்ம குடிக்கிற இளநீரெல்லாம் கூட எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். இருந்தாலும் அதில் இந்த நம்ம குறிப்பிட்டிருக்க மாதிரி இந்த வெள்ளை ஈக்கள் சுருள் வெள்ளை ஈக்கள் பாதிப்பு அப்படிங்கிறது பெருமளவிலான பாதிப்புகளில் அதிக இடத்தை பிடிப்பதாக நம்மளுடைய தென்னை மர சாகுபடியாளர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது குறித்த ஒரு தகவல்களை தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக தரோம். இந்த ஈக்கள் அப்படிங்கிறது வெள்ளை ஈக்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கிட்டேயே இருந்தது இல்லை இதுங்க வேற எங்கேயாவது வந்ததுங்களா? அதாவது பொதுவாக வெள்ளை ஈக்கள் அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்குது. ஆனால் இந்த ரூகோஸ் சுருள் வெள்ளை அப்படிங்கிறது 2016 தான் அக்டோபர் மாதம் பொள்ளாச்சி ஏரியாவில் தான் முதல் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டது. நம்ம கிட்ட இருக்க ஏற்கனவே இருக்கிற வெள்ளைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? கரெக்டாக கேட்டீங்க, ரொம்ப கிளியர் கட்டா. ஆக்சுவலி ஏற்கனவே இருக்கிற வெள்ளை உருவத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த ரூகோஸ் சுருள் வெள்ளைங்கிறது உருவத்தில் கொஞ்சம் பெருசு, சின்ன குட்டி பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும். குட்டி பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும். 2016 பொள்ளாச்சி ஏரியாவில் பர்டிகுலராக தென்னை மரத்தில் தான் இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இது தென்னையை தவிர 250 விதமான முக்கியமாக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மற்ற தாவரங்களையும் தாக்குது. ஆனால் தென்னையில் கொஞ்சம் அதிகமான தாக்குதல். ரொம்ப அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறது தென்னை மரம், அப்புறம் வாழை மரம், சீத்தாப்பழம். ஸோ இந்த மரங்களை அது ப்ரிப்பேர் பண்ணோம். இது என்ன அப்படின்னா, இது ஒரு சாறு உறிஞ்சிட போச்சு. இலைக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிற மாதிரி அதனுடைய வாய்ப்பகுதி ஊசி மாதிரி இருக்கும். ஸோ அது ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிற மாதிரி இலைக்கு கீழ் பகுதியிலேருந்து சாறு உறிஞ்சும். ரெண்டாவது இது என்ன அப்படின்னா, மழையில் நல்லா அடிச்சுக்கிட்டு போகும். ஆனால் தென்னை மரத்தில் இலை இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, கீழே இப்படி இருக்கும். அந்த ஒரு லீஃப்லெட்னு சொல்கிற அது இப்படி இருக்கும். அதுக்கு கீழே அதே அதுக்கு ஒரு வீடு மாதிரி ரொம்ப சேஃபாக உட்காந்துக்கும். மழை ரொம்ப அதிகமாக காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கிற போது தான் அது அடிச்சுக்கிட்டு போகும். சரிங்க சார். அதர்வைஸ் கொஞ்சம் மழை பெஞ்சா, ஒரு மீடியமான மழை பெஞ்சாலும் உள்ளதான் இருக்கும். மழை பெய்யும் பொழுது இன்னும் ஈரப்பதத்தின் வாயிலாக அதிகரிக்கும் வாய்ப்புகளும் உண்டா? மழை பெஞ்சா குறையும், அடிச்சுக்கிட்டு போனால் மொத்தமாக போயிடும். மழை பெஞ்சா அந்த சீதோசன நிலை மாறுற போது, ஓரளவு இந்த ஒரு குளிரான சீதோசன நிலை மாறுற போது கொஞ்சம் குறையும். மழை பெஞ்சு உடனே வெயில் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய பாப்புலேஷன் மறுபடியும் ரைஸ் ஆகும். சரி, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சுருள் வெள்ளை ஈக்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கு. நம்ம சொல்ற இந்த ரூகோஸ்ங்கிறது புதுசா வந்தவர், அவர் தான் நம்மள ரொம்ப கஷ்டப்பட்டு. அதிலும் குறிப்பாக சில தாவரங்களையும் பாதிக்கிறாங்க. ஆனா அதிகப்படியான பாதிப்பு தென்னை. இப்போ மற்ற தாவரங்களையும் பாதிக்கிறாங்க. ஆனா பாதிப்பு அதிகமா பாக்குறது தென்னையில தான் அப்படின்னு சொல்லும்போது, இவங்களை எதிர்த்து போராடக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்திங்கிறது தென்னைக்கு குறைவா இருக்கும் காரணமாகவா, இல்ல இவங்களுக்கு தென்னைங்கிறது இன்னும் ஏதுவா இருக்கிறது காரணமாகவா? இல்ல ஆக்சுவலி தென்னை மரத்துல நல்ல நாட்டு மரங்கள், நெட்ட மரங்கள், நெட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, நெட்ட மரம். ஸோ அதெல்லாம் பெரிய தாக்குதலுக்கு உள்ளாவது இல்லை. ஆனால் அந்த குட்டை மரம், அப்புறம் வீரிய ஒட்டு ரகம், பர்டிகுலராக அந்த செவ்வழினி மரம், ஸோ இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அப்போ இதனுடைய பூச்சிகளோட எண்ணிக்கை ஒரு மரத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருக்கும். இப்போ இது தாக்குதல் வளர்ந்த மரத்தில் தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா, வளர்ந்த மரத்தில் அந்த பூச்சிகள் தாக்குதல் இருக்கும், அதற்கு எதிர்ப்பு தன்மை நிறையாவே இருக்கும். ஸோ இப்போ அதனால் அதனுடைய அந்த மரத்தில் அதனுடைய அந்த தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இதனுடைய தாக்குதல் வரும்போது இப்போ நம்ம அந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற மாதிரி அந்த ஃபஸ்ட் இதில் இலைக்கு பின்னாடி வெள்ளை கலராக இருக்கும் மொத்தமாக. அது முட்டை நல்ல சுருளாக போடும். ஸோ அதனால தான் அதுக்கு சுருள் வெள்ளையின்னு பேர். ரெண்டாவது அது ஸ்ட்ரா போட்டு ஜூஸை உறிஞ்சி குடிக்கிற மாதிரி சாரை உறிஞ்சி குடிக்கிற போது அந்த உடம்புல சேர்ற அந்த தண்ணி மாதிரியான திரவம் என்ன ஆகும் அப்படின்னா, தேன் மாதிரியான வடிவத்தில் அது வெளியே தள்ளும், எக்ஸ்கிரீட் பண்ணும். அது கழிவு பொருள் மாதிரி வெளியேறி இலைக்கு அப்படியே சொட்டு சொட்டா கீழே வடிஞ்சு, இப்படி ஒரு இலை இருக்கு, அங்கே அடியிலிருந்து சாப்பிடுது, அது சொட்டு சொட்டா வடிஞ்சு அதுக்கு அடுத்த இலைக்கு மேல் பரப்பில் விழுகும். அப்படி விழுகிற போது என்னாங்கன்னா, அந்த தேனுக்கு காற்றுல இருக்கிற
பூஞ்சனம்லாம் மேலே வளர்ந்து கருப்பு கலராக மாறிடும். ஸோ நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா தென்னை மரம் கருப்பாக இருக்கும் மேல் பக்கம், பக்கத்தில் போய் கீழே பார்த்தோம்னா வெள்ளை கலரில் இருக்கும். இதுதான் அதனோட அறிகுறி. ஈஸியாக இது பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம். சரி, மன்னிக்கணும் சார், தொடர்ந்து பேசலாம். அவர் நேர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், இது வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி தொடர்பில் இருக்கீங்க. பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சரிங்க ஐயா, கேள்வி என்னன்னு சொல்லுங்க. இந்த மரம், ஈச்ச மரம், பெரிய மரங்கள்லாம் மட்டும்தான் தாக்குமா? ஐயா, உங்களுடைய தென்னையை மட்டும்தான் தாக்குமா? மற்ற மரங்கள்லாம் இருக்கு. ஈச்ச மரம் இந்த மாதிரியான மரங்களையும் தாக்குவதற்கான வாய்ப்பு. பனைவகை மரங்கள், பனை வகை, இப்போ ஈச்ச மரம், எண்ணெய் பனை, வாழை, முக்கியமாக ஒரு 200 தான் சொன்னேன், 250 விதமான பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த வேளாண் பயிர்களையும் தோட்டக்கலை பயிர்களையும் தாக்குது. இதில் தென்னையை ரொம்ப விரும்பி சாப்பிடும். தென்னையை விரும்பி அதனுடைய இது வந்து சாப்பிடும். பர்டிகுலராக வீரிய ஒட்டு ரகம், குட்டை ரகங்களை ரொம்ப அதிகமாக தாக்குதலுக்குள்ளாகும். அதனுடைய தாக்குதல் ரொம்ப தீவிரம் அடையும் பொழுது, இப்போ தீவிரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2016 அது அறிமுகமானதுலேருந்து 2016 19 வரைக்கும் அதனுடைய தாக்குதல் நிறைய இருந்தது. 19க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இப்போ சீதோசன நிலை மாற்றங்கள்னால கொஞ்சம் மழை கம்மியாக இருக்கிறதுனால இப்போ போன மார்ச் ஏப்ரல் மேலேருந்து தமிழ்நாடு முழுவதுமே ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் அதை பற்றி நம்ம பெருசாக வந்து பயப்பட தேவையில்லை. சில 2016 அந்த செவ்வல் தாக்கு ஐயா, கரெக்டாக சொன்னீங்க. ஆக்சுவலி ஆமாம், இதுக்கு வந்து நம்ம சொல்கிற அந்த மேலாண்மை முறைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு மேலாண்மை முறை என்ன அப்படின்னா, மோட்டரைஸ்டு ஸ்ப்ரேயர். நல்லா வந்து விசைத்தெளிப்பான வச்சு பூம் ஸ்ப்ரேயர்லாம் ரொம்ப வந்துருச்சு. 80 அடி உயரம் வரைக்கும் தண்ணியை கொண்டு போய் பீச்சி அடிக்கிற அளவுக்கு ஸ்ப்ரே இருக்குது. அந்த ஸ்ப்ரேயர் வச்சு நம்ம தண்ணியை நல்லா பீச்சி அடித்தோம் அப்படின்னாலே அது போயிடும். ஏன்னா அந்த பூச்சி ரொம்ப மென்மையாக இருக்கும், தண்ணி பட்டால் பறக்க முடியாது, செத்துரும். சரிங்களா? ஸோ அது மாதிரி இந்த மாதிரி தண்ணியை வச்சு பீச்சி அடித்தா அந்த மாதிரி போயிடும். இப்போ இது வந்து குட்டையான மரத்துக்கு சின்ன ஸ்ப்ரேயர் வச்சு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுறோம். இது 80 அடி உயரம் போகிற வரைக்கும் ஸ்ப்ரே இருக்குது. அதை வச்சு பீச்சி அடித்தாலே போதும். தாக்குதல் அதிகமாக உள்ள போது அது வந்து டியூப் நிறைய கொண்டு போகும். ஸ்ப்ரேயரோட பேர் கேட்குறாருங்க சார். ஸ்ப்ரேயரோட பேர் நீங்கள் வந்து பூம்ஸ், அதாவது டிராக்டர்லேயே அட்டாச் ஆகிருக்கிற டிராக்டர் மவுண்டட் ஸ்ப்ரேயரும் இருக்கு. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நீங்க என்ன ஸ்ப்ரேயர் யூஸ் என்ன கம்பெனி இது யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க உங்க மரத்தோட உயரத்த அளவுக்கு நல்ல தண்ணியை ஃபோர்ஸிஃபுல்லா தண்ணியை பீச்சி அடிக்கணும். அவ்வளவுதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி நன்றி. அதாவது அவர் பயன்படுத்துகிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது நீங்கள் சொன்னது போல குறிப்பு என்ன அப்படின்னா, நல்லா வேகமாக அந்த தண்ணியோடைய வேகம் வந்து அதிகமாக இருக்கிற அளவுக்கு எந்த ஸ்ப்ரே உங்களுக்கு பயன்படுதோ இல்லை மார்க்கெட்டில் கிடைக்குதோ நீங்கள் பயன்படுத்தலாம். ஆமாம், அதை வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம தமிழ்நாடு வேளாண்மை துறை, தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறையில இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தென்னை மரத்தில் ஏறி காய் பறிக்கிறதுக்கு ஆட்கள் இப்போ இல்லை பெருசா. அதுக்காக அவங்க வந்து அந்த ஒரு 407 அந்த லாரியை வந்து ஒரு மாதிரியா கன்வெர்ட் பண்ணி அந்த தென்னை பறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ அதை வச்சுமே ஒரு மணிக்கு 450 ரூபாய்க்கு ஒரு மணிக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இதை இது பண்ணுறாங்க. ஸோ அதையும் விவசாயிகள் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக நம்ம இந்த சுருள் வெள்ளை ஈக்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல் அது எங்கிருந்து வந்தது, இதனுடைய தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, இப்போ நேயரோட கேள்வியை தொடர்ந்து வந்து இந்த தாக்கத்தை தடுப்பதற்கான வழிமுறைகளும் ஒரு சில வழிமுறைகள் நம்ம சொல்லியிருக்கோம். இதையும் தாண்டி என்னென்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்கு சார்? இப்போ ஆக்சுவலி இதில் என்ன அப்படின்னா, இதில் ஒருங்கிணைந்த மேலாண்மை முறை தான் இதுக்கு வந்து வேலை செய்யும். ஒரே ஒரு மெத்தடை மாத்திரம், ஒரே ஒரு முறையை மட்டும் வைத்து இந்த வெள்ளையை கட்டுப்படுத்துவது சிரமம். அதுவும் இப்போ தாக்குதல் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தண்ணியை
நல்லா பீச்சி அடிக்கணும். நல்லா விசை தெளிப்பான வச்சு தண்ணியை இலையோட அடிப்பகுதியில் நல்லா பட்டு அந்த வெள்ளை கலர்லாம் போகிற அளவுக்கு தண்ணியை நல்லா பீச்சி அடிக்கணும் முதலாவது. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் கலர் ஒட்டுப்பொறி. இப்போ இது என்ன அப்படின்னா இந்த சாறு உறிஞ்சிருக்க பூச்சிகள் எல்லாத்துக்குமே இந்த மஞ்சள் கலர் ரொம்ப பிடித்தமான கலர். ஸோ அதனால் அந்த மஞ்சள் கலர் ஒட்டும் பொறியை வந்து தென்னை மரத்துக்கு சுற்றியவோ அல்லது தென்னை மரத்துக்கு 2 மரத்துக்கும் இடையிலே கட்டலாம். இந்த 2 மரத்துக்கு இடையில கட்டுறதுல என்ன ப்ராப்ளம் அப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து காற்றுல இது பண்ணிடும். இப்போ நம்ம அந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி தென்னை மரத்தோட தண்டு பகுதியில் நம்ம வந்து அந்த சீட்டை கட்டி அதில் வந்து விளக்கெண்ணெய் தடவணும். வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம விளக்கெண்ணெய் தடவுறது அந்த பிசுபிசுப்பு தன்மைக்கு ஆக்சுவலி இது மஞ்சள் கலருக்காக வந்து உட்கார வரும். அப்போ அந்த பிசுபிசுப்பு தன்மையில் நல்லா ஒட்டிட்டு செத்துரும். சரிங்களா? இது 2 மரத்துக்கு இடையில கட்டலாம், தண்டு பகுதியிலும் கட்டலாம். இதில் இன்னொரு ஆர்டர் அட்வான்டேஜ் இருக்குது. தண்டு பகுதியில் கட்டுற போது எங்கெங்க அணில் தொல்லை எழில் தொல்லை இருக்கோ அது மேலே ஏறாது, அந்த வளவளப்பு தன்மைக்கு ஏறாது. இது 2வது மெத்தட். ஆமாம். 3வது என்ன அப்படின்னா என்கார்சியாங்கிற ஒரு ஒட்டுண்ணி. அந்த என்கார்சியா அந்த ஒட்டுண்ணிங்கிறது அதுவும் ஒரு பூச்சி தான். அது ஒரு குளவி, சின்ன குளவி, எறும்பை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த குளவிக்கு சாப்பாடே என்ன அப்படின்னா அந்த வெள்ளையி தான். அந்த குளவி தேடி போய் அங்கே போய் முட்டை போட்டு. இப்போ நம்ம படத்தில் காமிக்கிறது என்ன அப்படின்னா கல்வாழை 2 மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் இடையில நம்ம வந்து இந்த கல்வாழை வாழை இந்த மாதிரியான பயிர்களை ஊடு பயிர் செஞ்சோம் அப்படின்னா இதுதான் அந்த சின்னதாக அந்த ஊருது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து என்கார்சியா ஒட்டுண்ணி. இப்போ விவசாயிகள் நிறைய பேர் வந்து ஆலியார்லேயோ மற்ற விவசாய அலுவலர்கள்ட்ட இருந்து அந்த என்கார்சியா ஒட்டுண்ணியை வாங்கிட்டு போயிருப்பாங்க. இதை வாங்கி கொண்டு மரத்தில் கொண்டு கட்டுவாங்க. இந்த ஒட்டுண்ணியை நம்ம வயலில் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா ஏக்கருக்கு 1 ஏக்கருக்கு ஒரு 20லேருந்து 30 இடத்துல இந்த கல்வாழை, வாழை மரம், சீத்தாப்பழம் செடி அங்கங்கே நம்ம வந்து ஊடு பயிர் பண்ணணும் அப்படின்னா இந்த நன்மை செய்கிற பூச்சிகளான இந்த ஒட்டுண்ணி வரும். இந்த ஒட்டுண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா எங்கே இந்த வெள்ளையி இருக்கோ தேடி போய் அதோட உடம்புல முட்டை போட்டுரும். சரி, முட்டை போட்டு அதனுடைய அந்த என்கார்சியா ஒட்டுண்ணியோட புழு வந்து இப்போ இதுதான் அந்த படத்தில் காமிக்கிறது வெள்ளையி. இது வெள்ளையோட உடம்பு. இப்போ இதுக்குள்ள இந்த மாதிரி முட்டை போட்டோம்னா கலர் மாறிடும். இந்த கலர் மாறினதுக்கப்புறம் உள்ள அதனுடைய புழு வந்து இதனுடைய ரத்தத்தை சதை எல்லாத்தையும் உறிஞ்சி சாப்பிட்டுட்டு ஒரு முழு வளர்ச்சி அடைந்த குளவியாக வெளியில் வரும். இப்போ அந்த உள்ள அந்த குளவி அதனுடைய நடமாட்டம் லைட்டாக தெரியுதா? இப்போ பாருங்க, அது ஓட்டை போட்டுட்டு வெளியில் வரும். இது மாதிரி ஒரு மரத்தில் கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கில் இந்த ஒட்டுண்ணிகள் இருக்கும். ஆயிரக்கணக்கில் அந்த ஒட்டுண்ணிகள் இருக்கும். ஸோ அது உடம்புல முட்டை போட்டு வெளியில் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி சாப்பிட்டு அழிச்சிரும். ஓ சரி. இப்போ இதுக்கு இது ஒரு மெத்தட் நம்ம சொல்கிறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம பண்ணக்கூடாத மெத்தட் சப்போஸ் இப்படி இருக்கையில் இப்போ நம்ம பார்க்கையில் வந்து இந்த வெள்ளை ஈக்கள் சுருள் வெள்ளை ஈக்கள் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நம்ம அறிகுறிகள் ஒரு சிலது சொன்னா இன்னும் கூட நம்ம வரும் தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் கூட என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் சொல்லலாம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல வந்து ஸ்ப்ரே தண்ணி பயன்படுத்துறது பிளஸ் ஊடு பயிர்கள் சொன்னோம், அப்புறம் ஒட்டுண்ணி சொன்னோம், அப்புறம் வந்து மஞ்சள் நிற அட்டைகள் சொல்லியிருக்கோம். சரி, இதெல்லாம் வந்து செய்யக்கூடியவை. இப்போ வந்து ஏற்கனவே தென்னை மரம் வைத்திருக்கிறவர்கள் இந்த பாதிப்பை பார்க்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாதவையே செய்துட்டு இருக்காங்க. அது என்னங்கிறது ஐயா செய்யக்கூடாதது முக்கியமா என்னன்னா தலையில அடிச்ச மாதிரி சொல்லணும்னா பூச்சி மருந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு இது முந்தின படத்துல பார்த்தோம், ஒரு வெள்ளையி அதனோட உடம்புல இருந்து ஒரு குளவி வெளியில வரும். ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நிறை மாத கர்ப்பிணி மாதிரி உள்ள அதுக்குள்ள வந்து நம்ம நன்மை செய்யற பூச்சி உள்ள இருக்கு. இப்போ நம்ம மருந்து அடிச்சோம் அப்படின்னா நன்மை செய்யற பூச்சி அழிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் 2மே செத்து போயிடும். நீங்கள் வெள்ளையும் செத்து போயிடும், நன்மை செய்கிற பூச்சியும் செத்து போயிடும். மருந்து அடித்தா வெள்ளையும் சாகாதுன்னா கண்டிப்பாக சாகும். வெள்ளையும் செத்து போயிடும், உள்ளே இருக்கிற அந்த நன்மை செய்கிற பூச்சியும் செத்து போயிடும். ஒரு வாரம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெள்ளையி மட்டும்தான் திரும்ப வரும். பக்கத்தில் வேற எங்கேயாவது இலைக்கடியில் பூச்சி மருந்து படாத இடத்துல இல்லைன்னா வேற தோப்புல இருந்து வந்துடும். வேற தோப்புல இருந்து வெள்ளையி வந்துடும். ஆனால் அந்த நன்மை செய்கிற பூச்சி வரவே வராது. ஏன் அப்படின்னா அதுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் பூச்சி மருந்தோட வாடை. அது விஷத்தன்மை ஹைலி சென்சிட்டிவ். நீங்கள் பூச்சி மருந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா முதல்ல சாகுறது வெள்ளையி சாகாது, அந்த நன்மை செய்கிற பூச்சி தான். எந்த வயலில் இருந்தாலும் சரி, நீங்கள் காய்கறி வயலாக இருந்தாலும் சரி நெல் வயலாக இருந்தாலும் சரி இருக்கிற நன்மை செய்கிற பூச்சிகள் தான் முதலில் இறந்து விடும். ஸோ அப்போ அப்படி இறந்து போகிற போது என்னாகும் அப்படின்னா நன்மை செய்கிற பூச்சி இல்லாத இடத்துல, அதாவது எதிரி பூச்சி இல்லாத இடத்துல தீமை செய்கிற பூச்சி பல்கி பெருகிரும். ஒரு 10 பூச்சி இருந்த இடத்துல 10,000 பூச்சியாக மாறிடும். ஸோ இதுதான் நம்ம பூச்சிகளின் மறுபெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். 10,000 பூச்சியாக மாறிடும். ஸோ இப்போ அதனால மறுபடியும் என்ன ஆகுது, இப்போ ஏற்கனவே மருந்து கட்டினதுனால போச்சு, மறுபடியும் பூச்சி பெருகிச்சு, திரும்ப மருந்து கட்டணும், திரும்ப மருந்து கட்டணும். ஸோ புலிவாலை பிடிச்ச கதையா நீங்கள் வந்து மருந்து கட்டினீங்கன்னா மருந்து கட்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதனால செய்யக்கூடாத விஷயம் பூச்சி மருந்து கட்டக்கூடாது, ஸ்ப்ரே பண்ணவும் கூடாது.
இதுதான் செய்யக்கூடிய விஷயம். அதாவது நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 5-6 வழிமுறைகள் சொல்லியிருக்கோம். ஊடு பயிர்கள் செய்யறது, மஞ்சள் அட்டைகள், அப்புறம் தண்ணீர் தெளிக்கிறது, இந்த மாதிரியான 5 வகையான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதை செய்தாலே போதுமானது. இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல குறிப்பிட்டது போல அறிகுறிகள் சொன்னோம் இல்லைங்களா சார்? அதுல வந்து ஒரு சில அறிகுறிகள் மட்டும்தான் சொன்னோம். இன்னும் கூட என்னென்ன அறிகுறிகள்? அது என்ன அப்படின்னா ஆக்சுவலி பொறுமை நம்ம வந்து கண் கூட தெரியுற அறிகுறி வந்து என்ன, இலைக்கு மேலே வந்து கருப்பு கலரில் இருக்கும், அது அப்புறம் வந்து இலைக்கு அடியில் வெள்ளை கலரில் இருக்கும். இப்போ அந்த ஒரு மரம் தீவிரமாக தாக்குதல் உள்ளாது அப்படின்னா அப்போ அந்த அடிமட்ட இலை ஃபஸ்ட்டு கருப்பாகும். ஒரு அடுக்குள்ள உள்ளது, அப்புறம் 2வது அடுக்கு, 3வது அடுக்கு வரை போயிடுச்சுன்னா ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மேலே அந்த கொண்டை இலை இருக்கு இல்லையா, அது மேக்சிமம் அங்கே போய் தாக்குறது இல்லை. இந்த அடிமட்ட இலை, அடிமட்டத்துக்கு கீழே இருந்து ஒரு 3 அடுக்கு இலை வரைக்கும் தான் இருக்கும். 2வது இந்த சாறு உறிஞ்சிற பூச்சி வந்து இந்த தேனை சுரந்து கருப்பு கலராக மாறுறதுனால எறும்புகளோட நடமாட்டமும் இருக்கும். ஸோ இது பார்த்து அறிகுறியை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. இப்போ இந்த படத்தில் காமிக்கிறது என்னன்னா, அந்த மஞ்சள் கலர் அந்த ஒட்டுப்பொறி சொன்னோம் இல்லையா, இது ஒரு விவசாயியோட வயலில் இருந்து நாங்கள் அவர்களுக்கு எடுத்த சார் நீங்கள் சொன்ன மாதிரி கட்டணும், அது பாருங்கள் எவ்வளோ வெள்ளை ஒட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது வந்து காமிச்சார். ஸோ வெள்ளைகள் அது நல்லாவே ஒட்டும். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அரசு, நம்ம தமிழ்நாடு வேளாண்மை துறை வந்து மானியத்திலேயே இது வந்து நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் தந்தாங்க. அது என்ன அப்படின்னா, விவசாயிகள்கிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு இது மூலமாக நான் சொல்லிக்கிறேன் என்னன்னா, அந்த மஞ்சள் கலர் ஷீட்டை நீங்கள் கட்டினா மட்டும் போதாது, அதில் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக விளக்கெண்ணெய் தடவ வேண்டும். கண்டிப்பாக விளக்கெண்ணெய் தடவணும். அது அந்த விளக்கெண்ணெய் வாரத்துக்கு என்ன, நீங்கள் ஒரு வாரத்திலேயே எல்லாம் ஒட்டிட்டு கருப்பு கலராக மாறிடும். நம்ம விளக்கெண்ணெய் தடவலனா மஞ்சள் கலர் அட்டையை வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆமா, விளக்கெண்ணெய் தடவனா ஒட்டிட்டு போயிடும். ஆமா, விளக்கெண்ணெய் தடவனா தான் அது ஒட்டும். ஸோ அதனால வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா ஒரு பழைய துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டு திரும்ப விளக்கெண்ணெய் தடவணும். ஸோ நீங்கள் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மரத்தில் நீங்கள் வந்து கட்டலாம். அதிகமாக இருந்தாலும் தப்பு இல்லை. இன்னொரு சிம்பிளான மெத்தட் என்ன சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் தோப்பில் வந்து எங்கேயாவது ஒரு பம்ப் செட் இருக்கு, ஒரு சின்ன ஒரு ஷெட்டு போட்டு வச்சிருக்கீங்க, சுற்றி சுவர் இருக்கு அப்படின்னா அதில் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு விளக்கெண்ணெயை தடவி விட்டுருங்க. 2 in 1 ஆகிடும். எல்லா பூச்சியும் வந்து ஒட்டிக்கும். அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப எளிமையான மெத்தட். இது வந்து நம்ம பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி அறிகுறியை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஒன்றும் சிரமமான காரியம் இல்லை, ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக. இப்போ பொதுவாகவே நம்ம வந்து தாவரங்களில் உள்ள மரங்கள் எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு இலை பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை வந்து மற்ற இலைகளை விட இப்போ நம்ம சாறு உறிஞ்சும் பூச்சின்னு இவர் சொல்லும்போது இவர் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாருன்னா வந்து நம்மளுடைய பச்சையத்தெல்லாம் தான் எடுத்துடுறாரு. அந்த மரத்தில் இருக்கும் பச்சை. இல்லை, இது வந்து பச்சையம் வந்து இது போகாது. ஏன்னா இலையை சுரண்டி சாப்பிட்ற பூச்சி தான் அந்த பச்சையத்தை எல்லாம் சாப்பிடும். அப்போ இவர் இது இல்லை, அது வந்து கருந்தலை புழுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் மொத்தமாக தூரத்துலேருந்து பார்த்தா எரிஞ்சு போன மாதிரி. அதனால இதில் பச்சையம் போகாது. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு நாள்பட்ட தாக்குதலில் மரம் கருப்பு கலராக மாறிடும். அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பச்சையம் உற்பத்தி பாதிக்கப்படும். ஸோ அப்போ லேசாக ஒரு மாதிரி ஒரு கலர் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலர் லைட்டாக மாறும். அதுதான். அதனால ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் அது அப்படி மாறும். அது ரொம்ப பெருசாக மாறாது. பொதுவாகவே நம்ம இது மாதிரிலாம் பார்க்கும்போது நம்ம முதல்ல வந்து வேளாண்மையாளர்களோ என்ன பண்ணுவாங்கன்னா, பாதிக்கப்பட்டதை அகற்றுவாங்க. இலைகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னா சரி, ஒரு கீத்தை வரைக்கும் வெட்டி தள்ளிட்டு மற்றதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அது அப்படி செய்யறதுனால கூட இதை சரி பண்ண முடியுமா? இல்லை இதில் என்ன அப்படின்னா, ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட அடிமட்ட இலை தான் வந்து பாதிக்கப்படும், வெட்டலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகமாக பாதிக்கப்பட்ட இலைகளை நம்ம வந்து அது மேலாண்மை முறையில் சொல்கிறதில்ல. பட் வந்து உங்கள் விவசாயிகள் வந்து விருப்பப்பட்டாங்கன்னா வெட்டலாம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் தென்னை மரத்தில் வந்து இலை வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி வெட்டுறது அப்படின்னா, இதான் மரத்தோட தண்டி பகுதி இருக்குதுன்னா, ஸோ இதுல இருந்து ஒரு 3 அடி கரெக்டாக ஒரு 3 அடி விட்டுட்டு தான் வெட்டணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் மரத்தை ஒட்டி வெட்டினீங்கன்னா இருக்கிறதுலையே ஒரு உயிர்கொல்லி பூச்சி ஒன்று இருக்கு. இதெல்லாம் ரொம்ப சாதாரண இருக்கிறதுலே உயிர்கொல்லி பூச்சி தென்னை சிகப்பு கொண்டு. ஸோ அது எந்த இடத்துல நீங்கள் வெட்டுறீங்களோ, எங்கெங்கே வெட்டுக்காயம் இருக்கோ, இல்லை டிராக்டர் இடையில ஓட்டுறாங்க, டிராக்டரோட முனை எங்கேயாவது இடிச்சிருது, அங்கே ஒரு வெட்டுக்காயம் வரும். நோய் வந்தால் ஒரு காயம் ஏற்படும். அப்புறம் வந்து இந்த இப்படி இப்போ வேலையாட்கள் வந்து மரத்தில் இப்படி அருவாலை இப்படி சொருகி வச்சுருவாங்க, அந்த இடத்துல வெட்டுக்காயம் இருக்கும். காண்டாமிருகம் வந்து தாக்கும், வெட்டுக்காயம் வரும். எங்கெங்கெல்லாம் வெட்டுக்காயம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த இது சிகப்பு கொண்டு வந்து முட்டை போடும். அந்த முட்டை போட்டு புழு உள்ளே போச்சுன்னா மரத்தை காப்பாற்ற முடியாது. ஒரு புழு 2 புழு உள்ளே இருந்தாலும் மரத்தை காப்பாற்ற முடியுது. நீங்கள் வெள்ளை வந்து ஒரு 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் மரத்தில் இருந்தாலும் மரத்தை வந்து சாகடிக்காது.
மரம் இருக்கும், கொஞ்சம் ஒரு இலை ஒரு மாதிரியே வாடி போயிருக்கும், லைட்டாக மஞ்சள் கலராக மாறும். அடுத்த சீசனில் மழை வந்து கொஞ்சம் உரத்தை போட்டு விட்டிங்கன்னா நல்லா வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மரத்துலேருந்து எப்போவுமே இலை வெட்டுற போது மரத்துலேருந்து 3 அடி தள்ளிட்டு தான் இலையை வெட்டுறோம். அப்போது அந்த இடத்துல வந்து முட்டை போட்டாலும் அந்த முட்டை வந்து புழுவாகி உள்ளே ரீச் ஆகிறதுக்குள்ள அந்த மட்டை காஞ்சிரும். ஸோ அது செத்துரும். ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மட்டையும் அடிமட்டத்தில் இருக்கிற மட்டைகளை வெட்டலாம். மரத்திலிருந்து 3 அடி மட்டையை விட்டுட்டு நீங்கள் தாராளமாக வெட்டலாம். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம இந்த பூச்சி அருமையான தகவல் இது. ஏன்னா எல்லாருமே செய்கிற ஒரு இயல்பான நடவடிக்கை தான் அது. அப்போ நம்ம வெட்டுக்காயம் இருக்கும்போது அதுலேயும் பூச்சிகளுடைய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் ஒரு சில கூடுதல் தகவலாக தந்திருக்கும். இப்போ வந்து நம்ம சொன்னது போலவே இந்த ஈக்களினுடைய தாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது ஊடுபயிர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது என்னென்ன மாதிரியான ஊடுபயிர்கள், எவ்வளவு இடைவெளிக்குள்ள வைக்கணும், அந்த மாதிரி பரப்பளவுல எவ்வளவு வைக்கணும்? இது ரொம்ப ஒரு அருமையான கேள்வி. இது ஒரு நல்ல ஒரு தகவலை சொல்லிடலாம் விவசாயிகளுக்கு. என்ன அப்படின்னா, தென்னமரத்தை தாக்குற பூச்சி தென்னமரத்தையும் சாப்பிடும். நீங்கள் வந்து தென்னை மட்டும் வச்சுருந்தா தென்னை மட்டும்தான் சாப்பிடும். மற்ற பயிர் வச்சா அது மற்றதுக்கும் போகும். ஸோ அப்போ தென்னை மரத்தோட தாக்குதல் கம்மியாகும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்படுற ஊறுபயிர்னா வாழை நீங்கள் தாராளமாக பயிர் பண்ணலாம். அதை பர்டிகுலராக பூவன், அப்புறம் வந்து கல்வாழை, அப்புறம் வந்து இந்த சீத்தாப்பழம். இது எதுக்காகனா இந்த ஒட்டுண்ணிகளை வயலுக்கு வரவழைப்பது. இலை போட்டு விருந்து வைக்கிற மாதிரி வாங்க அப்படின்னு வர வைக்கிறது. ஸோ அப்படி இருக்கிற போது அதுலேயும் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த படத்தில் அப்படியே ஊறிக்கிட்டு இருந்தது இல்லையா? ஸோ அது வந்து என்கார்சியா ஒட்டுண்ணியை வர வைக்கிறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வாழை, இந்த கல்வாழை, பப்பாளி மரம், மற்ற பல வகை பயிர்களை நீங்கள் வந்து பயிர் செய்கிற போது என்ன அப்படின்னா, பொதுவாக இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. பூச்சிகள் வந்து அந்த ஒரு தாவரத்துக்கு எப்படி போகுதுன்னா, கண் பார்வை இருக்குது, பட் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக அது வந்து பயன்படுத்துறது என்ன அப்படின்னா, தாவரங்கள்லேருந்து வெளிப்படுற அந்த வாசம், அந்த மணத்தை வச்சு தான் அது போகும். இப்போ தென்னை மரத்தில் இருக்கிற வாசத்தை வச்சு தான் எல்லா பூச்சியும் வரும் தென்னை மரத்தை தாக்குறதுக்கு. சப்போஸ் அதில் பல பயிர் சாகுபடி பண்ணுறோம், ஊடு பயிர் பண்ணுறோம், என்னென்ன பயிர், வாழை, அப்புறம் வந்து பப்பாளி, காய்கறி பயிர்கள், நீங்கள் மற்ற பயிர்கள். இப்போ ஒரு விவசாயி ரீசெண்டாக இப்போது நாங்கள் ஒரு வயலில் பார்த்தோம். அவங்க வந்து தென்னை மரத்துக்கு இடையில், அவங்க தென்னை மரத்துக்கு 25 அடி இடைவெளி, கொஞ்சம் அதிகமான 30 அடி இடைவெளி வேணால் நீங்கள் ஊடு பயிருக்கு தாராளமாக பண்ணலாம். அவர் எலுமிச்சை வளர்க்குறாரு. ஸோ அந்த எலுமிச்சை போட்ட அந்த வயலில் வெள்ளை தாக்குதலே அதிகமாக இல்லை, ரொம்ப கொஞ்சம் தான். ஸோ அப்போ எதுக்காக அப்படின்னா, அதிலிருந்து வெளிப்படுற அந்த மனம், அந்த வாசத்துக்கு மற்ற பூச்சிகள் விரும்புவதில்லை. தென்னையை தாக்கக்கூடிய பூச்சிகள் விரும்பல. அதனால தான் ஊடு பயிர் பண்ண வயல்களெல்லாம் வெள்ளையை தாக்குதல் மிகவும் கம்மியாக இருக்கும். வெள்ளையை தாக்குதல் மட்டும் இல்லை, காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு, எல்லா பூச்சிகளோட தாக்குதல் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இதை பற்றி வந்து என்னென்னா, மத்திய பண்ணை பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம், சென்ட்ரல் பிளான்டேஷன் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காசர்கோடில் இருக்குது. இதனுடைய ரீஜனல் ஸ்டேஷன் காயங்குளம் கேரளாவில் இருக்குது. அங்கே வந்து ஜோசப் ராஜ்குமார் சார் அப்படிங்கிற அவரோட விஞ்ஞானி வந்து ஒரு ஏக்கரில் இந்த மாதிரி தென்னை மரத்தை பயிர் பண்ணி ஊடு பயிராக வந்து பல பயிர்கள், வாழை, பப்பாளி, அது மாதிரி ஒரு 6-7 வகையான பயிர்களை பயிர் பண்ணி இப்போ கடந்த ஒரு 15 வருடமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா, வெள்ளை தாக்குதலில் இருந்து காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு நோய்கள், இது எல்லாமே ரொம்ப குறைவான பாதிப்பு, மிக கம்மி, சிலது பூச்சிகளே இல்லை. ஸோ அந்த மாதிரியான நம்ம வந்து ஊடுபயிர்கள் சாகுபடி பண்ணோம்னா அனைத்து விதமான பூச்சிகளையும், வெள்ளையை முதற்கொண்டு அனைத்து விதமான பூச்சிகளையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கலாம். அது வந்து பொருளாதார பாதிப்புக்கே போகாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், போது பூச்சியை விவசாய நிலங்களில் அது வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட், அது இருக்க தான் செய்யும். நீங்கள் துரத்தவே முடியாது. அது நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மெல்லாம் பூமிக்கு வந்து 2 மில்லியன் வருஷம் தான், அது 500 மில்லியன் வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம துரத்தவே முடியாது. பூச்சியை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கலாம், அவ்வளோதான். இப்போ காண்டாமிருகம் வண்டுன்னா எந்த தோப்புலையும் காண்டாமிருகம் வண்டு இல்லாமே இருக்கவே இருக்காது. இருக்கும், சும்மா அது ஒரு வாரத்தில் இருக்கும், அது பாட்டுக்கு இருக்கும், அவ்வளோதான். அது பொருளாதார பாதிப்புக்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி ஊடுபயிர் சாகுபடி பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. இப்போ இயற்கை விவசாயத்தில் இப்போ நான் ஒரு சமீபமாக ஒரு பொள்ளாச்சியில் வந்து ஒரு வயலுக்கு போனோம். அந்த இயற்கை விவசாயத்தில் வந்து பலபயிர் சாகுபடி தான். ஃபஸ்ட்டு தென்னை மரத்துக்கு உயரம் கொஞ்சம் கம்மியாக, அதான் மல்டி டயர் கிராப்பிங் சிஸ்டம் சொல்லுவோம். உயரம் கம்மியாக வந்து தேக்கு,
குமிழ் தேக்கு நல்லா, அதாவது மர வகை பயிர்கள், அதாவது இந்த டிம்பர் ரூட் வேல்யூ உள்ள இது. அதுக்கப்புறம் பப்பாளி, அதுக்கப்புறம் கிளேரிசீடியாங்கிற அந்த, ஏன்னா அவங்க இயற்கை விவசாயத்துக்கு உரம் வேணும் இல்லையா, அதனால அதை வெட்டி போடுறதுக்கு கிளேரிசீடியாங்கிற அந்த பசுந்தலை பயிர். அப்புறம் வந்து காய்கறி பயிர்கள் சாகுபடி பண்ணுறாங்க, எருக்கையில் சாகுபடி பண்ணுறாங்க. எருக்கு எதுக்கு அப்படின்னா, இயற்கை விவசாயத்தில் அந்த எருக்கை வெட்டி நீங்கள் சுற்றி போட்டோம் அப்படின்னா போரான் சத்து நிறைய கிடைக்கும். ஏன்னா தென்னமரத்துக்கு எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும் போரான் சத்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்காக அது போடுவாங்க. ஸோ அது மாதிரி பல பயிர் சாகுபடி பண்ணுறாங்க. நீங்கள் அந்த தோப்புக்குள்ளே போனோன்னா தோப்பு மாதிரி இருக்காது, ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பல பயிர் அந்த தோப்பில் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து நெட்டை மரங்கள் தான். ஸோ அதில் பார்க்குற போது பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் மிக அரிது. அதில் வந்து வெள்ளையி தாக்குதல் ரொம்ப கம்மியாக, சும்மா இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படித்தான் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் கண்கூடாக பார்த்தது, ஆராய்ச்சி முடிவுகள் படி பார்த்தது, பல பயிர் சாகுபடி நீங்கள் தென்னை மரத்துக்கு இடையில் ஊடு பயிராக நீங்கள் செய்தால் எல்லா பூச்சிகளிலும் இருந்து நீங்கள் விடுதலை பெறலாம், தாக்குதலில் இருந்து விடுதலை பெறலாம். கண்டிப்பா இந்த நம்ம வெள்ளை சுருள் பூச்சிகள் அப்படிங்கிறது ஈக்கல்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த ஊடு பயிர்கள் அப்படிங்கிறது ஒட்டுண்ணிகளும் இறைவிழுங்கிகளை வரவைப்பதற்கான ஒரு அற்புத வழியாக பார்க்கப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக புதிதாக சொல்லப்படுகின்ற நல்ல நல்ல தகவல்களை வேளாண்மையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு வேண்டுகோளுமே கூட. நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம் சார். அதுக்கு முன்னாடி இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாமா? நேயர்களே, இது வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம தென்னையில் ரூகோஸ் என்கின்ற சுருள் வெள்ளை ஈக்கல் மேலாண்மை அப்படிங்கிற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். ஒரு நேயர் ஒருத்தர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கேள்வி என்னன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், இது வேளாண் களம். பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் என்னோட பேர் சுதர்ஷனா, நான் தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். நாங்க தென்னை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம். நல்லது. எல்லாமே இயற்கை விவசாயம் தான். ஆனா கொஞ்ச நாளா என்ன ஆகுதுன்னா, தென்னை மரத்துல நிறைய மேல இருக்கிற பென்சில் இது மாதிரி மேல இருக்கிற நூனி சின்னதாகி அதுக்கப்புறம் வந்து மேல இருக்க மட்டை எல்லாம் கீழே கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து அந்த மரமே அப்படி கீழே விழுந்துருது. அது ஏதோ மைக்ரோ சத்து குறைவுங்கிறாங்க, இல்லாட்டி பூச்சி தாக்குது. வெள்ளை பூச்சி எல்லாம் இல்ல, எல்லோயினும் இல்ல, ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மட்டைய விழ ஆரம்பிச்சு கடைசியில மரமே கீழே விழுந்துருது. இந்த மாதிரி 4-5 மரம் விழுந்துருச்சு. எல்லாமே நாட்டு ரகம், 20-25 வருஷம் மரங்கள், 15 வருஷம் மரங்கள். என்ன பண்றதுன்னு கேட்கணும். சரிம்மா, நீங்க சொல்றது வந்து ஆக்சுவலி வெள்ளை இல்லைங்கிறீங்க, பூச்சி தாக்குதல் இல்லைங்கிறீங்க. கொண்ட சிறுத்து இருக்கா? இலைகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைந்து இலையெல்லாம் மஞ்சள் கலராக மாதிரி பாலையெல்லாம் வைக்காம இருக்கா? இல்லங்க, நல்லா காய்ச்சிட்டு இருந்த மரம். இல்ல இப்ப நல்லா காய்ச்சிக்கிட்டு இருந்த மரம் தான். இப்ப பாலை இல்லாம இலை சிறுத்து கொண்ட சிறுத்து இருக்கா? ஆமா ஆமா, அப்படிதான் ஆகுது. அப்படின்னா நீங்க நீங்க எனக்கு அது பூச்சி இல்லையான்னு தெரியல. ஏன்னா நான் இங்க இருக்கிற லோக்கல் விவசாய ஆஃபீஸர் கிட்ட கேட்டப்போ வெள்ளையா ஒரு திரவம் வரும் பூச்சி இருந்தான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி திரவம் ஒன்னும் வரல. வெள்ளை பூச்சி நான் முதல் பார்த்த கவனிக்கலைங்க, பார்க்கல, இப்பதான் வந்தேன். அதனால அதுல இலையில ஒண்ணும் கருப்பாலாம் இல்லைன்னா இலையில பூச்சியும் இல்லை, சாருகும் வடியல. இலை இப்படி ஒன்று மாத்திரம் ஞாபகம் வச்சுங்க, சாறு வடியாம இலை தொங்கி போய் ஒரு மாதிரியா இருந்தது அப்படின்னா, இலை தொங்கி போய் இருந்தது, அடிப்பகுதியில் காளான் வளர்றது அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா தென்னையோட தஞ்சாவூர் வாடல் நோயோட அட்வான்ஸ் ஸ்டேஜான அறிகுறியாக இருக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து கொண்ட சிறுத்து மரம் இப்படி ஆக்சுவலி யூஸ்வலாக மரம் நல்ல நேரம் தண்டு பகுதி வந்து கிட்டத்தட்ட ஒரே அளவாக தான் இருக்கும். அடிப்பகுதியிலன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி பென்சில் முனை மாதிரி ஆகி காய்கள் வராமல் பூக்காமல் இலை மஞ்சள் கலராக மாதிரி இலையோட எண்ணிக்கையும் குறைவாக இருந்தது அப்படின்னா நம்ம தூரத்துலேருந்து பார்க்கையிலே அது பென்சில் முனை குறைபாடுன்னு பேர். ஸோ அந்த பென்சில் முனை குறைபாடு என்ன அப்படின்னா, அது நாள்பட்ட சத்து பற்றாக்குறை. நாள்பட்ட சத்து பற்றாக்குறை அதில் வந்து 3-4 கிரேட் இருக்குது. கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3. கிரேடு 1-2 இருந்தால் நம்ம மரத்தை வந்து காப்பாற்றி கொண்டு வரலாம். கிரேடு 3-4 இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, பிரத்யோகமாக நம்ம வந்து ஊட்டச்சத்து தயார் செய்து மரத்தில் ஊற்றி அதை காப்பாற்றி கொண்டு வரணும். கிரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் இது தேராது அப்படின்னா வெட்டி எடுத்துட்டு புதுசாக ஒரு மரத்தை வச்சிடணும். பென்சில் முனை குறைபாடு வந்து நாள்பட்ட சத்து பற்றாக்குறை, அதுதான் காரணம். கண்டிப்பாக அது நீங்கள் என்னென்னு பாருங்கள். அதை பார்த்து நீங்கள் பக்கத்தில் உள்ள விவசாய அலுவலர், நம்ம இங்கேருந்து நம்ம கரெக்டாக அது
அதுதான் டிசைட் பண்ண முடியாது. நீங்கள் பக்கத்தில் உள்ள தோட்டக்கலை அலுவலர், விவசாய அலுவலரை ஒருத்தரை நீங்கள் கூட்டிகிட்டு போய் அதை பார்த்து என்னென்னு முடிவு பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து நேரோட கேள்விகளுக்கு முன்னதாகவும் நம்ம இடைவெளிக்கு முன்னதாகவுமே கூட நம்ம ஊடு பயிர்களாக என்னென்ன தாவரங்கள் மரங்களை வைக்கலாம், இதன் வழியாக நம்ம வந்து ஒட்டுண்ணிகளையும் இறை விழுங்கிகளையும் கூட நம்ம வயலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இது பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக. இப்போ இதில் இந்த இறை விழுங்கிகள் இப்போ நம்ம அந்த மற்ற மேலாண்மை முறைகளில் பார்த்ததில் அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா அப்போட்ரோகிரைசா இறைவிழுங்கி அப்படின்னு ஒன்று இருக்குது, இல்லைன்னா கிரைசோப்பா இறைவிழுங்கி. ஸோ அந்த இறைவிழுங்கி என்ன அப்படின்னா இறையை அதுக்கு தேவையான இறை நம்ம இப்போ சொல்கிறது இந்த வெள்ளையை எடுத்து அப்படியே எடுத்து சாப்பிடும். அதுதான் விழுங்கும் அப்படியே யூஸ்வலாக. இந்த அப்போட்டோகிரைசா இறைவிழுங்கியை அதை எடுத்து சாப்பிடும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வயலுக்கு வர வைக்கிறது இதுக்கு முக்கியமான இந்த நீங்கள் ஊடுபயிர் போட்டாலும் வரும். ஸோ அதில் வந்து முட்டை வைக்கும். இன்னும் முக்கியமானது என்ன அப்படின்னா தட்டைப்பயிர். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு தென்னை மரத்தை சுற்றியும் தண்ணி பாய்ச்சறதுக்காக ஒரு 3 அடி 4 அடி சுற்றளவில் வட்டை பாத்தி வச்சுருப்போம். அந்த வட்டைப்பாத்தியில் எப்போவுமே தண்ணி பாயும். இப்போ எல்லாமே சொட்டு நீர் பாசனம் தான். ஸோ அதில் பாயும். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு மரத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-40 விதை இல்லை அப்படின்னா ஒரு தீப்பெட்டி எடுத்துக்கணும். அந்த தீப்பெட்டியில் எவ்வளவு தட்டைப்பயிர் விதையை போட முடியுமோ அதுதான் அளவு. அந்த அளவுக்கு அந்த விதையை எடுத்துகிட்டு சுற்றி நல்லா போட்டு விட்டுட்டு ஊண்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ அந்த தட்டைப்பயிர் வளர்ந்து வரும்போது ஃபஸ்ட்டு தட்டைப்பயிரில் வர்ற பூச்சி வந்து அசுவினி வரும். விவசாயிகள் பார்த்து பயப்படவே தேவையில்லை. நிறைய அனுபவம் வாய்ந்த விவசாயிகளும் தெரியும். ஃபஸ்ட்டு தட்டைப்பயிர் போட்டோன்னே அசுவினி தான் வரும். அது ஒன்றுமே செய்யாது. அது ரெண்டாவது தென்னை மரத்தை பாதிக்காது. ஸோ இதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுன்னா பொறி வண்டு வரும், இந்த கண்ணாடி இறக்கை பூச்சியான அப்போட்டோகிரைசா வரும், கிரைசோப்பா வரும், எட்டுக்கால் பூச்சி வரும், எல்லாம் உள்ளே வரும். ஏன்டா இங்கே அசுவினி இருக்குது, அதுக்கு வேண்டிய சாப்பாடு இருக்குது, அதனால் எல்லாம் உள்ளே வரும். ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்தை தண்டு கீழே அடியிலே இருக்காது, மேலே வெள்ளை இருக்காது. தேனை சாப்பாடு மேலேயும் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதனால் மேலே போய் பறந்து போய் அதையும் சாப்பிடும். ஸோ ஒட்டு இந்த இறைவிலிங்க வர வைக்கிறேன்னா தட்டைப்பயிர் போடணும். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, இப்போ ஊடுபயிர் நிறையா சொன்னோம். மன்னிக்கணும் சார், நம்ம ரொம்ப முக்கியமானது என்ன அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நேர் இணைப்புல காத்திருக்காங்க. வணக்கம், இது வேளாண் களம் நேரல் நிகழ்ச்சி. தொடர்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. 3 எழுத்து தென்னங்கன்னு ஒண்ணு, அது வந்து மட்டையெல்லாம் தெரிஞ்சு போயிருந்தது. அதை எடுக்கும்போது ஒரே அழுகி ஒரே சுமல் அடிக்குது, நாக்குது. ஆனா குருத்தெல்லாம் அப்படியே இருக்கு. அது என்ன பண்றது? குருத்து அழுகி இருக்கா? ஐயா, குருத்து அழுகி இருக்கா? அதாவது குருத்து நல்லா இருக்கு, ஆனா மட்டையெல்லாம் அழுகி ஒரே சுமல் அடிக்குது. எத்தனை வருஷம் மரம்? 3 வருஷம் மரம். ஓகே. இப்போ இது என்ன அப்படின்னா இது குருத்து அழுகலானா குருத்து நல்லா இருக்குங்கிறீங்க, மட்டை மாத்திரம் அழுகி இருக்க. சரி, ஓகே. அப்போ அங்கே ஏதோ ஒரு நோய் கிருமி தான் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அதே மாதிரி இது குருத்து அழுகல்னு ஒன்று இருக்கு. குருத்து அழுகும். இப்போ குருத்து நல்லா இருக்குங்கிறாரு. அப்போ மட்டை வந்து அழுகி இருக்கு அப்படின்னா மட்டையில வந்து பூச்சி சாப்பிட்ட எச்சம் இருக்கா? சரி, ஓகே. அப்போ நீங்கள் நம்ம பூச்சிக்கு நோய்க்குரிய வந்து மேலாண்மை முறைகளை சொல்லிடுவோம். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த மட்டை அழுகி இருக்கு, இங்கே அந்த குருத்து பகுதியில் வந்து ஒரு மாதிரி எது இருக்குதுன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க. அதாவது குருணை மருந்து, பூச்சி மருந்தோட குருணை வடிவில் இருக்கிற பூச்சி மருந்து, இப்போ வந்து குளோரான் ஃபெர்டரான்னு வரும். ஸோ அது மாதிரியான ஏதாவது ஒரு பூச்சி மருந்தை, குருணை வடிவில் இருக்கிற பூச்சி மருந்தை ஒரு கைப்பிடி அளவு அள்ளி, கையில் வந்து நல்ல ஒரு க்ளவுஸ் மாட்டிக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு அள்ளி மரத்தில் ஏறி மரத்தோட அந்த கொண்டை பகுதியை சுற்றி தூவி விடுங்க. அடுத்து காண்டாமிருக வண்டு தாக்குதலால் கூட அப்படி இருக்கலாம். காண்டாமிருக வண்டு, நாள்பட்ட காண்டாமிருக வண்டு தாக்கி நீங்கள் நாள்பட்ட இதில் வந்து அப்படியே விட்டுட்டு கவனிக்காமல் இருந்திருந்தாலும் அது சுவைச்ச இடத்துல ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். ஸோ இந்த காண்டாமிருக வண்டு மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்ம பாச்சை உருண்டை இருக்கு இல்லையா, அந்த பாச்சை உருண்டையை வந்து தூளாக்கி ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு சுற்றி ஓட்டை போட்டு அங்கே வைங்க. இன்னொரு பக்கத்தில் பூச்சி மருந்து, இப்போ நீங்கள் ஏற்கனவே இந்த பூச்சி மருந்து சுற்றி போடுறீங்க இல்லையா, அதை மறுபடியும் இன்னொரு பேக் பண்ணி சைடில் வைங்க. இது ரெண்டையும் வைக்கிற போது இந்த நாத்தத்துக்கு வராது. சரிங்களா? அடுத்து கொண்டை பகுதியில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காப்பர் ஆக்சி குளோரைடு அப்படிங்கிற வந்து ஒரு பூஞ்சன கொல்லி. ஸோ அதை வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 4 கிராம் என்ற அளவில் கரைச்சி கொண்டை பகுதி சுற்றி நல்லா ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டுட்டு
மரத்துலையும் ஒரு 30லேருந்து 40 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் தண்ணிக்கு 4 கிராம் என்ற அளவில் இந்த கலவையை கலந்து 30லேருந்து 40 லிட்டர் மரத்தை சுற்றி ஊற்றி விட்டுருங்க. இம்மீடியட்டாக அதை பண்ணிவிடுங்க, உடனே பண்ணிவிடுங்க அதை. சரிங்களா? அடுத்து நீங்கள் குப்பை வைக்கல, மரத்துக்கு குப்பை வைக்கல, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு மரத்துக்கு 25 கிலோ மக்கின குப்பை வைக்கணும். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து மண்புழு உரம் கிடைக்குதுன்னா ஒரு மரத்துக்கு 10 கிலோ. ஸோ அதோட ட்ரைகோடர்மா விரிடி ஒரு 200 கிராம், சூடோமோனாஸ் ஒரு 200 கிராம். ஸோ இதெல்லாம் போட்டு உள்ளே வைக்கிற போது மரத்துக்கு நோய் எதிர்ப்பு தன்மை கிடைக்கும். இந்த ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிறது ஒரு நன்மை செய்கிற பூஞ்சனம். சூடோமோனாஸ் இப்போ பேசிலஸ்ன்னு கிடைக்குது. ஸோ அது வந்து ஒரு நன்மை செய்கிற பாக்டீரியா. ஸோ இது வேர் பகுதியில் நீங்கள் வந்து குப்பையோடவோ மண்புழு உரத்தோடோ கலந்து போகிற போது வேர் பகுதியில் உள்ள அந்த கிருமிகளெல்லாம் அதை அழிச்சிரும். மரத்துக்கு உள்ளே போய் மரத்துக்கு எதிர்ப்பு தன்மை, நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தரம் பண்ணணும். இந்த காப்ராக்சி குளோரைடு நீங்கள் உடனே பண்ணுங்கள், ஒரு 20 நாள் கழிச்சு ஒரு தரம் பண்ணுங்கள். பட் எப்போவுமே 6 மாதத்துக்கு ஒரு தரம் நீங்கள் வந்து குப்பையும் ட்ரைகோடர்மா விரிடி பேசிலஸை நீங்கள் கலந்து வச்சிடணும். ஆமாம் ஐயா, நன்றி. உங்களுடைய கேள்விக்கு நன்றி. நிறைவான பதில் கொடுத்துருக்காங்க ஐயா. நம்மளோட டிடி அக்ரி அப்படிங்கிறதுல வந்து நம்மளோட நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இணையத்தில் வந்துடும். அதன் வாயிலாகவும் ஐயா என்னென்ன மருந்துகள் சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் இன்னொரு முறை கேட்டுட்டு பொறுமையாக எழுதி வச்சுக்கிட்டு கூட செய்யலாம். நன்றி 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 சார். நம்ம நேயரோட கேள்விக்கு முன்னதாக இந்த நம்மளோட என்ன முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வயலுக்கு வந்து வர வைக்கிறது. ஸோ அது நம்ம வந்து அந்த மரத்தோட தென்னை மரத்தோட அந்த பாத்தியை சுற்றி நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த தட்டைப்பயிரில் இதெல்லாம் நிறைய வந்து முட்டை போடும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தட்டைப்பயிர் பயிர் வகை பயிர் நம்ம வேற பிடுங்கி பார்த்தோம் அப்படின்னா உள்ள நிறைய வேர் முடிச்சுகள் நிறைய இருக்கும். தட் இஸ் காற்றுல இருக்கிற தலைச்சத்து, யூரியா சத்தை உறிஞ்சி கொடுக்கும். ஸோ அப்போ அந்த நீங்கள் தட்டைப்பயிர் வந்து முடிஞ்சோன்னா அந்த செடியை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி மொத்தமாக அரிச்சு எடுக்காமல் அதை அப்படியே ஏதாவது ஒரு இதை விட்டு ஓட்டி விட்டுறலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா கொத்தி மண்ணோட கலந்து விட்டுட்டோம்னா அதுவுமே ரொம்ப நல்ல உரம். ஒன்றும் நன்மை செய்கிற இது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நன்மை செய்கிற பூச்சிலாம் பிடிச்சி இழுக்கும். அது செடி போனதுக்கப்புறம் அது மண்ணுக்கு நல்ல உரம். இது வந்து இது ஒரு முக்கியமான அந்த பாத்தியில் பயிர் செய்யக்கூடிய ஒரு பயிர். இது கண்டிப்பாக செய்ய வேண்டும். இன்னொன்று அடுத்து இந்த முக்கியமானது ஒன்று சொன்னேன். அது என்ன அப்படின்னா, நம்ம ஊடு பயிர் நிறைய சாகுபடி பண்றோம் இல்லையா, இதுல ஏதாவது ஒரு 2-3 மலர் வகை பயிர்கள் இருந்தா ரொம்ப நல்லது. என்ன மலர் வகை அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு நேயர் இணைப்புல காத்திருக்கேன். வணக்கம், இது வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. தொடர்பு இருக்கீங்க, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், சொல்லுங்க. ஆமா ஆமாம்மா, ஆமா தொடர்புல தான் இருக்கீங்க. சொல்லுங்க, பேர் என்னன்னு சொல்லுங்க, கேள்வி என்னன்னு சொல்லுங்க, டிவி பார்க்காதீங்க. திருப்பூர் செல்விங்க. தென்னை மரத்துக்கு 4 வருஷம் ஆகுதுங்க. ஒவ்வொன்னு பாலை போட்டுறதுக்கு ஒவ்வொன்னு பாலை போடல, பாலை விடல. சரி, அப்புறம் உரம் என்ன வைக்கலாம், உரம் என்ன வைக்கணும்னு கேக்குறீங்க. 4 வட்டம் இருக்குது, பழுத்தா அப்படி இருக்குது, சோகையில்லை ஈயும் இருக்கான், பழுத்தாப்புல ஆயிடுச்சா மரம். மலம் ஓகே, மலம் ஓகே. வெள்ளை இருக்கா, இலைக்கு அடியில் வெள்ளை கலர்ல ஈ இருக்கா? அந்த நல்ல பச்சை மரத்துல இல்லைங்க, அந்த செவ்வளனின்னு ஒண்ணு இருக்குதுங்கல்ல. செவ்வளனில அதிகமா இருக்கும். அதுல இருக்குதுங்க, அதனாலவே காய் பிடிக்கும். சரி சரி, அதுக்கு என்ன உரம் வைக்கலாம், மருந்து அடிக்கலாமான்னு. அம்மா நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, இணைப்புலையும் இருங்க. சொல்லுங்க சார். செவ்வளனில அந்த வெள்ளை தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஆமா, அதில் பர்டிகுலராக செவ்வளனி ரொம்ப விரும்பி சாப்பிட்றது. 2016 இப்போ செவ்வளனிலாம் நீங்கள் தோண்டியே எடுத்தாங்க. அது ஸோ அது ஒரு தனி கதை. இப்போ என்ன அப்படின்னா, இவங்க வந்து பாலை வந்து இன்னும் வரல, 4 வருஷம் ஆகுது அப்படின்னா 3லேருந்து 5 வருஷம் வரைக்கும் அது பாலை விடுற பருவம். அதான் முதல்ல பால். சில மரத்தில் சீக்கிரம் வரும், சில மரத்தில் வந்து லேட்டாக வரும். ஸோ அதை பற்றி கவலை இல்லை. 5 வருஷம் கழிச்சாலே உங்களுக்கு பாலைலாம் நல்லா வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாலை விடலைன்னுலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து ஊட்டச்சத்து ஒழுங்காக கொடுங்க. நீங்கள் வந்து இப்போ நம்ம ஒரு மரத்துக்கு 5 வருஷம் ஆன ஒரு மரத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, யூரியா வந்து ஒரு 1.3 கிலோ 1.5 கிலோ வர போடலாம். இப்போ நான் சொல்கிற வர இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு இது 2ஆக பிரித்து 6 மாதத்துக்கு ஒரு தரம் கொடுக்கலாம், இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு தரம் கொடுக்கலாம். 3 மாதத்துக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரிக்கணும். ஒரு அளவு ஒன்று தான், 1.5 கிலோ யூரியா, 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டு, 3.5 கிலோ பொட்டாஷ். ஸோ இதை சரிபாதியாக பிரித்து மரத்துலேருந்து 3 அடி தள்ளி 1 அடி ஆழம் 1 அடி ஆழத்தில் நல்லா வட்டமாக குழி எடுத்து மண்ணை போட்டு மூடணும். குழி எடுக்காமல் போட்டோம் அப்படின்னா யூரியா சூப்பர் பாஸ்பேட் பொட்டாஷ் பர்டிகுலராக யூரியா ஆவியாகி வெளியில் போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் குழி எடுத்து போடணும்.
இதிலிருந்து மறுபடியும் ஒரு 1.5 மாதம் கழிச்சு யூரியா சூப்பர் பாஸ்பேட் பொட்டாசா ஒரு 1.5 மாதத்துலேருந்து 1 மாதம் கழித்து 50 கிலோ குப்பை நல்ல மக்கின குப்பை, 5 கிலோ வேப்ப முன்னாக்கு, 1 கிலோ நுண்சத்து, நுண்ணூட்ட சத்து ரொம்ப முக்கியம், அதில் தான் இந்த போரான் இருக்கும், நுண்ணூட்ட சத்து, 200 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி, 200 கிராம் சூடோமோனாஸு. இது வந்து இந்த ட்ரைகோடர்மா விரிடி, அந்த சூடோமோனாஸு இல்லைன்னா பேசிலஸ் உங்களுடைய வேளாண்மை துறையோட இடுபொருள் விற்பனையகத்தில் இருக்கும், வேளாண் விரிவாக்க மையத்தில் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதை ரெண்டை சரியாக பிரித்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போடணும். இந்த எந்த காரணத்தை கொண்டு யூரியா சூப்பர் பாஸ்பேட் பொட்டாஸோட இப்போ நான் சொன்ன குப்பை, ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸு, நுண்சத்து இதை கலக்க வேண்டாம். இது கலந்தோம் அப்படின்னா அது கெமிக்கல், இது கொஞ்சம் மோஸ்ட்லி இயற்கை, எக்ஸப்ட் நம்ம அந்த நுண்சத்து இப்போ நம்ம ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன்லேயே நம்ம ரெக்கமெண்டட். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. 1.5 மாதம் கழிச்சு இது போடணும். ஸோ இது மாதிரி பண்ணினீங்கன்னா மடத்துக்கு ஊட்டச்சத்து நல்லா கிடைக்கும்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு பாலத்திலும் காய் வரும். நன்றிம்மா, உங்களுடைய கேள்விக்கு நன்றி. இந்த பதில் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் முதல்ல குறிப்பிட்டது போல டிடி அக்ரி மற்றும் டிடி தமிழில் நம்மளுடைய நிகழ்ச்சி பதிவாயிருக்கும். நீங்கள் பொறுமையாக கூட எடுத்து பார்த்து என்னென்ன ஐயா சொன்னாங்கன்னு குறித்து வச்சுட்டு பொறுமையா செய்யுங்க. நன்றி சார். நம்ம நேரோட கேள்விக்கு முன்னதாக மலர் வகைகள். மலர் வகை பயிர்கள். இந்த மலர் வகை பயிர்கள் வந்து என்ன அப்படின்னா, நீ என்ன மலர் வேண்டாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பர்டிகுலர் இந்த மேரிகோல்டு, சாமந்தி பூ, துலுக்க சாமந்தி அந்த மாதிரிலாம் போடலாம். இதில் என்ன அப்படின்னா, இந்த நன்மை செய்கிற பூச்சி, அந்த ஒட்டுண்ணி குளவி சொன்னோம் இல்லையா, அந்த ஒட்டுண்ணி குளவி தேடி போய் முட்டை போட்டு அது உடம்புல போய் இதாகி வெளியில் வரதான் பார்த்தோம். அந்த குளவி வெளியில் வந்து அந்த குளவிக்கு என்ன சாப்பாடுனா அது பூச்சியை சாப்பிடாது. மலரில் இருக்கிற தேன் மகரம் தான், அது மட்டும்தான் அதுக்கு சாப்பாடு. ஸோ இப்போ ஒட்டுண்ணிலாம் இப்போ எப்படி சர்வைவ் ஆகுது அப்படின்னா, நம்ம எல்லாம் களைக்கொல்லி அடித்து அப்படியே ஒரு சில தோட்டத்துக்குலாம் போனோம்னா அப்படியே வலுவலுன்னு மொழுகுன மாதிரி இருக்கும். புல் பூண்டுகளே இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். எங்கேயாவது ஒரு ஓரத்தில் ஒதுங்கி இருக்கிற ஒரு சின்ன களைச்செடியில் இருக்கிற பூவையும் ஒரு தேனையும் மகரந்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு அது எங்கேயாவது முட்டை போட்டு போயிடும். ஸோ இப்போ அதனால் வந்து தோப்பில் அங்கங்கே மலர் வகை செடிகள் கொஞ்சம் ஒரு மேடான இடத்துல, இது ஆக்சுவலி வந்து நம்ம விவசாய பயிர்கள் இப்போ நெல் இதிலெல்லாம் ஒரு திடலில் வந்து நம்ம மலர் வகை பயிர்கள் போட்டால் அங்கே இருக்கிற நன்மை செய்கிற பூச்சிகள் எப்போவுமே அதில் இருக்கும். மறுபடியும் நம்ம அடிச்சுட்டு பயிர் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அன்சீசனில் போய் அங்கே இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி மலர் வகை பயிர்களை வைக்கிற போது இந்த ஒட்டுண்ணிகளுக்கு அதில் தான் போய் தேனும் மகரந்தை எடுத்து சாப்பிட்டுட்டு முட்டை போடும். ஸோ அதனால் மலர் வகை பயிர்கள் எப்பவும் தென்னந்தோப்பில் இருக்கிற மாதிரி பார்த்து கொண்டால் ரொம்ப நல்லது. நமக்கு இப்படி வைக்காட்டாலும் இயற்கையாகவே அங்கங்கே மலர் வகை பயிர்கள், மர வகை பயிர்களில் வந்து எப்போவுமே பூ இருக்கும் சில இதில். ஸோ அது போய் அது மாதிரி தான் இப்போ அது உயிரோடு இருக்கு. சரி, இல்லை அப்படின்னா நம்ம அடிக்கிற களைக்கொல்லியில் எல்லாம் போய் காலியாகிடும். நிறைய தகவல், அதாவது பூச்சி மருந்துகளை தயவு செய்து நீங்கள் வந்து அவசரப்பட்டு பயன்படுத்த வேண்டாம். எவ்வளோ இயற்கை வழிமுறைகள்லாம் இருக்குது. புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வாயிலாக நம்ம ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி அனுபவங்களை, பலருடைய வேளாண்மையாளர்களோட அனுபவங்களை எல்லாம் பெற்று அதன் மூலம் அவங்க அடைந்த பயனை தான் நம்ம இங்கே அவங்களுக்கு தகவலாக கொடுத்துட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பாக தென்னை சாகுபடி செய்திருக்கவங்க இதெல்லாம் பயன்படுத்தணும். ஒரு இணைப்பில் நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய கேள்வின்னு பார்க்கலாம். வணக்கம், இது வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. தொடர்பு இருக்கீங்க, பேர் சொல்லுங்க, எங்க நினைக்கிறீங்க? இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். டிவி தொலைக்காட்சி பார்க்க வேண்டாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம்மா. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையிலேருந்து பேசுறேன் மேடம். அமுதமொழி. அமுதமொழி, நல்ல பேர். என்ன கேள்வி என்னன்னு சொல்லுங்க. எங்க தென்னம்பிள்ளை வச்சு 28 வருஷம் ஆயிடுச்சு மேடம். இந்த மட்டையெல்லாம் 15 அடி நீட்டு இருக்கு. மரம் வளரவே இல்லை, ஒரு 4 அடிக்கு மேல வளரல, அப்படியே தான் இருக்கு. ஒன்றும் பாலையும் வைக்கல. நல்ல வாசல்ல வந்தாங்க மேடம், நெட்டக்குட்ட ரகம் கொடுத்து வாங்கி வச்சாங்க. 5 வருஷத்துல காய்ச்சிருன்னு இன்னும் ஒண்ணுமே இல்லை, அப்படியே இருக்கு மேடம். 8 வருஷம் ஆச்சு, இன்னும் பாலை வரல. சரி, ஓகே. உங்களுடைய அந்த பகுதியில கீழே பாறை இருக்கா? இல்ல சார், ஆடுதுறையில இருந்து இங்க பக்கம் தான். இங்கெல்லாம் நல்ல மணச்சாரி, நல்ல மண்ணு சார் இதெல்லாம். 8 வருஷம் ஆகி இன்னும் பாலை விடலை அப்படின்னா ஒருவேளை அங்கே வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையா தான் இருக்கலாம். நீங்க உரம் எதுவும் வச்சீங்களா? இயற்கை உரத்தை தவிர வேற எதுவும் உரம் வச்சீங்களா? இந்த உரம் எல்லாம் ஒண்ணுமே கொடுக்கல சார். பெரிய உரம் கொடுங்க. அந்த மரம்லாம் இப்போ நான் இதுக்கு முன்னாடி இந்த யூரியா சூப்பர் பாஸ்பேட் பொட்டாஸ்லாம் சொல்லியிருக்கிறேன். யூரியா ஒரு 1.5 கிலோ, ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு யூரியா 1.5 கிலோ, சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ, பொட்டாஸ் 3.5 கிலோ. சரிங்களா? இதை சரிபாதியாக பிரித்து 6 மாதத்துக்கு ஒரு தரம் மரத்துலேருந்து 3 அடி தள்ளி 1 அடி ஆழம் 1 அடி அகலத்தில் குழி எடுத்து சுற்றி வைங்க. அதுலேருந்து 1 மாதம் கழித்து ஒரு 50 கிலோ மக்கின தொழு உரம், வேப்ப முன்னாக்கு, நுண்சத்து கண்டிப்பாக கொடுங்கள்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 2 வருஷத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மரம் காய்க்க ஆரம்பிச்சிரும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கிடைக்கிற தென்னை டானிக்னு ஒன்று இருக்குது. நுண்ணூட்ட சத்துக்குரிய தென்னை டானிக் இருக்குது. அந்த டானிக்கை நீங்கள் வேரில் கட்டலாம். அதில் கட்டினாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் மரம் காய்ப்புக்கு வரும். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ரெண்டாவது அது என்ன அப்படின்னா நம்ம வந்து எங்கேயாவது தென்னை மரம் மட்டும் முக்கியமாக இது பல்லாண்டு பயிர்னால அந்த ரக தேர்வு அந்த கண்ணு தேர்வு ரொம்ப முக்கியமானது. இப்போ வச்சு 8 வருஷம் ஆச்சு இன்னும் காய்ப்புக்கு வரல. ஆனால் 3 இருந்து 5 வருஷத்துல காய்ப்புக்கு வரணும். இப்போ நம்ம இன்னொரு மரம் வைக்கணும்னா ஆல்ரெடி வச்சு 8 வருஷம் வேஸ்ட். ஸோ அதனால தெருவில் விற்க வர்றாங்க இல்லையா, ஒரு வண்டியில் வச்சு நல்ல தென்னை மரம்னு விற்கிறோம். அந்த மாதிரியான இடத்துல நம்ம பொதுவாக தென்னை பிள்ளைகளை வாங்கி வைப்பதற்கு நாம் அறிவுறுத்துவது நம்மளுடைய வேளாண்மை பல்கலைக்கழகம் கேவிகே இந்த மாதிரி இடத்துல முக்கியமான நல்ல பெயர் பெற்ற தென்னை நாற்றாங்கல்ல, அரசு தென்னை நாற்றாங்கல்ல அல்லது அங்கீகாரம் பெற்ற தென்னை நாற்றாங்கல்ல தான் நீங்க வாங்கி வைக்கலாம். ஏண்டா அந்த மரத்தோட என்ன சொல்றது மரபியல் தன்மையே அப்படி இருக்கலாம். ஜெனடிக் மேக்கப் ஆஃப் த பிளான்ட் அது அப்படியே இருக்கலாம், காய்க்காம கூட இருக்கலாம். அதனால அது நீங்க அது போக போக தான் தெரியும். ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா வேற மரம் வச்சிருங்க. அமுதமொழி உங்களுடைய கேள்விக்கு ஒரு நிறைவான பதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மருந்துகள்லாம் போடணுங்கிறது ஐயா முன்னாடியே கேட்ட கேள்விக்குமே சொல்லியிருந்தாங்க. நான் முதலே குறிப்பிட்டது போல இணையத்தில் நம்மளோட நிகழ்ச்சி இருக்கு, தயவுசெய்து பார்த்து எழுதி வச்சுட்டு எல்லாருமே செய்யுங்க. தொடர்ந்து இன்னொரு நேயரும் இருக்காங்க, அவங்களுடைய கேள்வி என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், இது வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. தொடர்பில் இருக்கீங்க, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஓகே மேடம். சார் பேசலாம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம், நான் தென்காசி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். தென்னை மரத்தை பத்தி கொஞ்சம் கேட்கணும் சார். கண்டிப்பா சொல்லுங்க சார். சார் நாங்க பக்கத்து தோட்டம்லாம் வைக்கிறாங்க, டாக்டா வச்ச மரங்கள்லாம் ரொம்ப பத்து போச்சு. இப்போ நான் விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன் சார். ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது. எந்த ரகம் வைக்கலாம்னு கொஞ்சம் சொல்றீங்களா சார்? குட்டை நெட்டைன்னு சொல்றாங்க, அது நிறைய நான் யூடியூப்ல எல்லாம் பார்த்து ரெஃபர் பண்ணேன். அப்போ என்ன ரகம் வைக்கலாம், நமக்கு நோய் இதுல இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு எந்த ரகம் நமக்கு? நீங்க எந்த மாவட்டம்? தென்காசி மாவட்டம். ஓகே, நீங்கள் வந்து தென்காசி நல்லா உங்களுக்கு தண்ணி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா தென்காசி மாவட்டம் நீங்கள் வந்து பொள்ளாச்சி நெட்டை வைக்கலாம். வெஸ்ட் கோஸ்ட் டால்னு சொல்லுவோம், பொள்ளாச்சி நெட்டை வைக்கலாம். வானம்பாத்த பூமினா நீங்கள் வந்து ஆலியார் 2ங்கிற ரகம் நெட்டை ரகம். அது அரசம்பட்டியிலிருந்து செலக்ட் பண்ண ஒரு ரகம். அரசம்பட்டி நெட்டை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். நீங்கள் நெட்டை மரத்துக்கே போயிடுங்க. நீங்கள் வந்து மானாவாரி பயிர் பெருசாக பராமரிப்பு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு நீங்கள் நெட்டை ரகம் தான் பெஸ்ட். நன்றி. சார், நம்ம வந்து கடைசியாக நமக்கு நேரம் குறைவாக கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம என்ன மாதிரியான உரங்கள் இல்லை நுண்ணுயிட்ட சத்துக்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா. இல்லை அதுதான் பேரூட்டங்களை வந்து யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஸ். யூரியா 1.5 கிலோ 1.3 கிலோ சொல்லுவோம், 1.5 கிலோ வரை வைக்கலாம். அதை மேலே மிகக்கூடாது. யூரியா மாத்திரம் எப்போவுமே பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட போனோம் அப்படின்னா பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக வரும். சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ, பொட்டாஸ் வந்து 3 கிலோ. ஸோ இதை வந்து சரிபாதியாக பிரித்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை வைக்கணும். ஸோ இதிலிருந்து 1 1.5 மாதம் கழிச்சு 50 கிலோ நல்ல மக்கின குப்பை, 2.5 கிலோ 5 கிலோ மன்னிக்கணும் 5 கிலோ வந்து வேப்பம் புண்ணாக்கு, 5 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, 200 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி, 200 கிராம் பேசிலஸ் இல்லைன்னா சூடோமோனாஸ். சரிங்களா? ஸோ இதை பண்ண நுண்சத்து கண்டிப்பாக கொடுக்க வேணும். ஒரு மரத்துக்கு 1 கிலோ. ஸோ இதை வந்து போடுற போது ஏற்கனவே சூர்யா சூப்பர் பாஸ்பேட்டுக்கு போட்ட மாதிரி ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலத்துக்கு குழி எடுக்க தேவையில்லை. மண்ணை லேசாக கிளச்சிட்டு மேலே போட்டாலே போதும். ஸோ இதோட நீங்கள் பசுந்தலை உரங்களை போடலாம். நீங்கள் யூரியா சூப்பர் பாஸ்பேட் பொட்டாஸ் போடுற போது நீங்கள் வந்து இந்த குழி எடுப்பீங்கல்ல, அதுக்கு அடியில் பசுந்தலை உரத்தை வந்து தக்கப்பூண்டு, சனப்பை இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு அடியில் ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே யூரியா சூப்பர் பாஸ்பேட் பொட்டாஸை போடலாம். மழை வர்றதுக்கு முன்னாடி இடை உழவு செய்து, வருஷத்துக்கு ஒரு தடவை இடை உழவு செய்து நல்லா தக்கப்பூண்டையே சனப்பையே நல்லா விதைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா மழை வந்து நல்லா வளரும். அப்படியே தோப்பே நல்லா பசுமையா இருக்கும். அப்புறம் கரெக்டா ஒரு மஞ்சள் கலர்ல பூக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அந்த டயத்துல மடக்கி விழுகணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணாலே போதும். உங்க இதுக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சில பேர் கண்டிப்பாக நுண் சத்து கொடுக்கணும். இது வரைக்கும் 30 வருஷம் கூட மரம் இருக்கும், ஆனா நுண் சத்தை மரத்தோட கண்ணுலே காமிச்சிக்க மாட்டோம். அப்ப என்ன அப்படின்னா காய் உதிரும், குறும்பு உதிரும், காய் ஒல்லிக்காயாக இருக்கும், உள்ளே வந்து கொப்பரையே இருக்காது. ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த நுண்ணூட்ட சத்து. இயற்கை விவசாயம் நான் பண்ணுறேன், நான் வந்து நுண்ணூட்ட சத்து கொடுக்க மாட்டேன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், இல்லாட்டா இருக்கலை.
எருக்கிளையை வளர்த்து அதை வந்து நல்லா வெட்டி உள்ளே போட்டோம் அப்படின்னா அந்த நுண்சத்து நல்லா கிடைக்கும். அருமை அருமை. நான் நிறைய தகவல்கள், அதாவது நம்ம வந்து இந்த சுருள் வெள்ளை ஈக்கள் எப்படி நம்ம வந்து அறிகுறிகளாக தெரிந்து கொள்ளலாம், அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான இயற்கையிலேயே வழிமுறைகள்லாம் இருக்குது, ஊடுபயிர்கள் என்னென்னலாம் சொல்லலாம், இறை விழுங்கிகள் என்ன இருக்குது, ஒட்டுண்ணிகள் இருக்குது, அவங்கள வர வைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள், அவங்களுக்கு உணவாக நம்ம என்னெல்லாம் நம்ம செய்யணும், அதே மாதிரி நுண்ணூட்ட சத்துங்கள் என்னென்ன அவசியம் தரணும், குறிப்பாக என்ன மாதிரியான ரகங்களை எல்லாம் நம்ம தேர்வு செய்து அதை வந்து தென்னை மரங்களை வந்து இப்போ நடணும் அப்படிங்கிற நிறைய தகவல்கள் கிடைத்த கொஞ்ச நேரத்தில் கொடுத்துருக்கோம். அரங்கத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நேயர்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் நினைக்கிறோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.